ஜான் ஏறுனா முகம் சறுக்கும்னு சொல்லுவாங்க. அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்க்கைக்கு தான் சரியா பொருந்தியிருக்கு. 30 வருடங்களா தமிழ் சினிமாவோட நம்பர் 1 நாயகனா இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். எந்த அளவுக்கு புகை மாலை அவர் தோள் மீது விழுது, அதே அளவுக்கு கருப்பு சாயங்களும் அவர் மீது பூசப்படுது. ரஜினி எப்போ எந்த விஷயத்துல மாட்டுவார், சர்ச்சையா பேசுவார் ஒரு கூட்டமே காத்து கொண்டு இருக்கு. ஒருத்தரோட வளர்ச்சி சுற்றி இருப்பவர்களுக்கு பிடிக்காம சதி தீட்டுவார்கள் என்றால் ஒத்துக்கொள்ள முடியும். ஆனா சொந்த வீட்டில் இருப்பவங்களே அவருடைய இறங்கு முகத்துக்கு காரணமா இருந்தா என்னதான் செய்ய முடியும்? பாபா படத்தோட பெரிய தோல்விக்கு பிறகு சந்திரமுகி மூலம் மீண்டும் சினிமாவில் தன்னுடைய வெற்றி நிலையை நாட்டினார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளியான எந்திரன் படம் அவரை 100 கோடி வசூல் நாயகனா மாற்றியது. ஆனா அந்த புகை உடனே மறந்து போகும் அளவிற்கு அவருடைய இரண்டாவது மகள் சௌந்தர்யா வேட்டு வச்சாரு. கோச்சரியான் என்னும் படத்துல அவரை நடிக்க வைத்து அதை மொத்தமா படுதோல்வி அடைய வச்சாரு. படத்தின் கதை வேற லெவல்ல இருந்தும் அனிமேஷன் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு புதிது என்பதனால படம் தோல்வி அடைந்தது. அதிலிருந்து மீண்டு வர ரஜினிக்கு ரொம்பவே நீண்ட காலமானது. அதன் பின்னர் ஓரளவுக்கு டீசன்ட் ஹிட் படங்களை கொடுத்து வந்தாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நெல்சன் இயக்கத்தில் வெளியான ஜெயிலர் படம் ரஜினியை மீண்டும் உற்சாக கும்பலை ஏற்றியது. டாப் ஹீரோக்கள் அத்தனை பேரும் ரஜினியின் வசூல் வேட்டையை பார்த்து மிரண்டு போனாங்க. அந்த வெற்றிக்கும் திருஷ்டி கழிச்சு விட்டார் அவருடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா. லால் சலாம் என்னும் படத்தை இயக்கி ரஜினியை மீண்டும் தோல்வி ஹீரோவா உருவாகப்படுத்தி இருக்காரு. சின்ன சின்ன படங்கள் கூட ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகி வெற்றி வாகை சூட்டி கொண்டிருக்கு. ஆனால் ரஜினி நடித்த லால் சலாம் படத்தை இன்னும் வெளியிட எந்த ஓடிடி நிறுவனமே முன் வரல. இதற்கு காரணம் எடுக்கப்பட்ட சில வீடியோக்கள் தொலைந்து விட்டதுனால தான். படம் நெகட்டிவ் விமர்சனத்தில் பெற்றது என ஐஸ்வர்யா கொடுத்த பேட்டி தான். தொலைந்த வீடியோ காட்சிகளை பேக்கப் எடுத்து கொடுங்க, அப்போது தான் படத்தோட ரிலீஸ் செய்வோம் என திட்டவட்டமாக அந்த நிறுவனம் சொல்லிட்டாங்களாம். இதை தான் சொந்த செலவிலே சூனியம் வைத்துக் கொள்வது என சொல்லுவாங்க போல. என்னதான் பெருமகள்கள் மேலே பித்து பிடித்து பாசம் இருந்தாலும் தொழில் விஷயத்தில் ரஜினி கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அப்போ தான் அவரோட தலை தப்பும். அதைத் தொடர்ந்து மீண்டும் சௌந்தர்யா ரஜினிகாந்தோட இயக்கத்தில் ஒரு படத்தில் சின்ன கேமியோ ரோலில் நடிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஓகே சொல்லியிருக்காராம். போன முறையே கொச்சேரியான் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தலையே போயிருக்கும். இந்த தடவை அவரோட தலை தப்பிக்குமா இல்லையான்றது பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சௌந்தர்யா ரஜினிகாந்த் கூட சேர்ந்து படம் எடுத்தால் நல்லா இருக்குமா இல்லையான்றது மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். மேலும் சேனலை பொறுத்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.